So the next topic, the torque acting on a power magnet in the uniform magnetic field. Torque force பற்றி about discuss the torque force today class. The consider a power magnet of length 2L of the fold strength Qm kept in a uniform magnetic field B. ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இதில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கீப்ட் பார் மேக்னெட்டு 2L லென்த்தில் நம்ம என்ன செய்கிறோம் அந்த பிளேஸில் வைக்கிறோம். லென்த் எவ்வளோ அப்படின்னா 2L. ஸோ NS அப்படிங்கக்கூடிய ஒரு பார் மேக்னெட். இதோடைய போல் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா QM. ஈச் போல் ஸ்ட்ரென்த் தென் QM. ஸோ கன்சிடர் இந்த பார் மேக்னெட்டை எந்த இடத்துல வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த B அப்படிங்கக்கூடிய இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இந்த சீரான ஒரு காந்தப்புறத்தில் தான் நம்ம என்ன செய்கிறோம் NS அப்படிங்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் வச்சுருக்கிறோம். டயக்ராம் பாருங்கள். இந்த B அப்படிங்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒரு சீரான ஒரு காந்தப்புலம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அங்கே என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு பார் மேக்னெட் எடுத்துருக்கிறோம். NS அப்படிங்கக்கூடிய ஒரு பார் மேக்னெட். இதோடைய லென்த் என்ன அப்படின்னா 2L. the each pole strength என்ன அப்படின்னா இந்த இருக்கு பாருங்க, இதுதான் pole strength. இதோட strength என்னன்னா QM. so the each pole experience a force magnitude QMB but act in opposite direction. 2L அப்படிங்கக்கூடிய நீளமுள்ள இந்த QM அப்படிங்கக்கூடிய போல் ஸ்ட்ரென்த் உடைய ஒரு காந்தத்தை B அப்படிங்கக்கூடிய யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம வச்சிருக்கிறோம். இந்த ஒவ்வொரு காந்த முனையுமே எதிரெதிர் திசையில் செயல்படுது. ஸோ த ஆப்போசிட் டைரக்ஷன், த ஈச் போல் த ஸ்ட்ரென்த் த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ் இஸ் ஆப்போசிட் டைரக்ஷன். ஆப்போசிட் டைரக்ஷன் இஸ் தேர்ஃபோர் த நெட் ஃபோர்ஸ் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஆன் த மேக்னெட் இஸ் 0. இது எதிரெதிராக செயல்படுத்தப்படுவதனால இவற்றுடைய நெட் ஃபோர்ஸ் தொகுப்பையின் விசை என்ன ஆகுது அப்படின்னா பூஜ்ஜியமாக மாற்றப்படுது. ஏன்னா ரெண்டுமே எப்படி இருக்குது ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு பாருங்கள், இது சவுத் போல் இருக்குது, இது எங்கே இருக்குது நார்த் போல் டைரக்ஷன் இருக்குது. ஸோ த டூ ஈச் போல் தென் ஆப்போசிட் டைரக்ஷன் தேர்ஃபோர் நெட் ஃபோர்ஸ் இஸ் மேக்னெட் இஸ் 0. ஸோ அப்போ அங்கே என்ன தான் நடைபெறணும், தேர் இஸ் நோ டிரான்ஸ்லேட்டரி மோஷன். அங்கே என்ன செய்ய அப்படின்னா எந்த ஒரு இடப்பெயர்ச்சி இயக்கம் என்ன செய்யாது ஏற்படுத்தப்படாது. அப்போ என்ன தான் நடக்கணும், இந்த டூ ஃபோர்ஸஸ், ஸோ தீஸ் த டூ ஃபோர்ஸஸ் கான்ஸ்டியூட் எ கப்புள். அது என்ன செய்யும் அப்படின்னா ஒரு கப்புள் என்ன செய்யும் உருவாக்கும். கப்புள்னு என்ன அர்த்தம், இரட்டை. ஒரு இரட்டை இன்னொரு ஃபோர்ஸ் வந்து என்ன செய்யும் கிரியேட் ஆகும். ஸோ எதனால் அங்கே வந்து டிரான்ஸ்ஃபரிங் மோஷன் வந்து 0வாக இருக்குது, என்ன ரீசன் அப்படின்னா அங்கே எப்படி இருக்குது த போல் ஸ்ட்ரென்த். ஸோ த ஈச் போல் ஸ்ட்ரென்த் இது எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ் மேக்னிடியூட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா act as opposite direction. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன நடைபெறாது, அங்கே there is no the translatory motion. அங்கே வந்து என்ன செய்யுது அப்படின்னா எந்த ஒரு இரட்டையும் இரண்டு இடப்பெயர்ச்சி விசைகளும் என்ன செய்யாது ஏற்படுத்தப்படாது. ஸோ அப்போ எங்கன்னா நடக்கும், திஸ் டூ ஃபோர்ஸஸ் இஸ் கான்ஸ்டியூட் எ கப்பிள். அது என்ன செய்யும் ஒரு கப்பிள் வந்து என்ன செய்யும் உருவாக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு விச் வில் ரொட்டேட் அண்ட் த ட்ரை அலிஜன் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் B. இதை வந்து என்ன செய்யணும் அப்படியே என்ன செய்கிறோம் ரொட்டேட் பண்ணுறோம். அப்படி ரொட்டேட் பண்ண அந்த B இன் திசையில் எது த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் திசையில் நம்ம என்ன செய்யணும் அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னோம்னா த ஃபோர்ஸ் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த நார்த் போல். நார்த் போல் அப்படிங்கக்கூடியது வந்து எதை உணருது, ஸோ த நார்த் போல் த எக்ஸ்பீரியன்ஸ்டு பை the north pole force vector equal to QM B vector, and then south pole the experienced force by the south pole force vector equal to then QM B vector. The same two magnitude. So adding we have had the equation, the net force acting on the dipole as F vector equal to Fn vector plus Fs vector equal to 0. ஏன்னா ஒன்றோடு ஒன்று கூட்டும் போது அந்த ரெண்டு முனையுமே செயல்படுவது தொகுப்பின் விசை இதுதான். இது அண்ட் தென் சவுத் போல் நார்த் போல் ரெண்டையுமே ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், the force is 0. இந்த வழி தான் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ திஸ் ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா the net force acting on the dipole is 0. so the net force acting on the dipole is 0, but the couple which then rotated the power magnet that clockwise rotation. நம்ம என்ன செய்யணும், அதை
கிளாக் வைஸ் ஆர்டராக நம்ம வந்து என்ன செய்யறோம்னா கிளாக் வைஸ் ஆர்டராக வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னோம்னா the moment of force or torque experienced by the north and then south pole about point OS. இந்த O அப்படியக்கூடிய இந்த பாயிண்டை வச்சு அது வந்து என்ன செய்யலாமா அப்படி ரொட்டேட் பண்ணோம்னா அந்த வட மற்றும் தென்முனை வந்து எந்த திருப்பு விசையை உணருது டார்க் ஃபோர்ஸ் அப்போ டார்க் ஃபோர்ஸ் அதான் சொன்னோம் இப்போ இது தவ் ஸோ தவ் வெக்டார் ஈக்குவல் டு ஓஎன் வெக்டார் தான் இருக்கு பாருங்கள் இதான் நம்ம வந்து சென்டர் வச்சுருக்கோம் அப்போ ஓஎன் வெக்டார் இன்று the north pole vector plus இது south pole தானே so OS vector plus FS therefore நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக இந்த ONனும் OSும் L இந்த இருக்கு பாருங்க இதோடைய லென்த்தும் L தான் இதோடைய லென்த்து L தான் ஸோ நம்ம L நேம் வச்சுக்கலாமா பாருங்கள் அப்போ தௌ வெக்டார் ஈக்குவல் டு L இன்று QM sin theta ப்ளஸ் L இன்று QMB sin theta ஒய் பாருங்கள் ON வெக்டார் மேக்னிடியூடும் OS வெக்டார் மேக்னிடியூடும் த L ஸோ ஓ என்னது தான் நம்ம என்ன எஃப்என் தானே அப்போது எஃப்என்னும் எஃப்எஸும் QMB தான் ஸோ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஓஎன் போல என்ன செய்யலாம் எல் சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஓஎஸ் போல எல் சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஸோ சேம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் ஸோ தவ் வெக்டார் ஈக்குவல் டு எல் இன்ட்டு எல் எவ்வளவு 2L இன்ட்டு QM காமனாக இருக்கா QMB காமனாக இருக்கா இங்கே B இருக்குது இங்கே B sin theta therefore 2L into QM equal to BM அப்போ BM B sin theta therefore QM equal to 2L into BM so in vector form வடிவில் நாம் என்ன செய்யணும் வெக்டார் வடிவில் சொல்லணும்னா tau vector equal to BM vector into B vector இதுதான் the torque force so the same recap questions torque acting on a power magnet in uniform magnetic field so the B அப்படிங்கக்கூடிய the uniform magnetic field ஒரு bar magnet நாம என்ன செஞ்சிருக்கோம் 2L distanceல angle degree நாம என்ன செஞ்சிருக்கோம் வச்சிருக்கோம் இந்த each pole strength வந்து எவ்வளவு அப்படினா QMB அப்படிங்கக்கூடிய pole strength தான் என்ன செய்யுது அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது so the force magnitude QMB but act as an opposite direction எப்படி இருக்கு அப்படின்னா opposite direction இருக்குது therefore the net force is exerted on the magnet is zero அப்போ opposite direction இருக்கும்போது அங்கே நம்மளுக்கு என்ன செய்யுது எந்த ஒரு வேலையுமே நடைபெறாது so that there is no translatory motion அங்கே எந்த ஒரு இடப்பெயர்ச்சி வேலையுமே என்ன செய்யாது நடைபெறாது அப்போ என்ன செய்யணும் these two forces is constitute a couple அது வந்து ஒரு இரட்டை என்ன செய்யணும் உருவாக்கணும் அப்போ இது எந்த ஃபோர்ஸை உணருது அப்படின்னு பார்க்கும்போது so the force experienced by the north pole இது north pole the force experienced by the south pole so the total net force equal to F vector equal to Fn plus Fs vector equal to 0 this equation is indicated the implies by the net force I mean the net force acting on dipole is 0 அப்போ அது என்ன செய்யுது நம்மளுக்கு அது பூஜ்ஜியம் இந்த ரெண்டு இதுமே என்ன செய்யுது நம்மளுக்கு நார்த் போலும் சவுத் போல் நம்மளுக்கு என்ன செய்யுது ஆக்சுவலாக ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எந்த ஒரு வேலையுமே நடைபெறலை அப்படின்ட்டு டைபோல் இஸ் 0 அப்போ அங்கே என்ன நடைபெறணும் விச் அங்கே என்ன நடக்கணும் the rotated the power magnet clockwise direction அப்போ வந்து clockwise directionல வந்து என்ன நாம அதை ரொட்டேட் பண்ணணும் அப்படி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா the movement of a force dark அப்போ force or dark the experienced by the north and south pole before the point O இந்த O அப்படிங்கக்கூடிய இந்த புள்ளியை பொறுத்து இந்த நார்த் போல் அண்ட் சவுத் போல் எந்த விசையை உணருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தவ் வெக்டார் ஈக்குவல் டு ஓஎன் வெக்டார் இன்டு எஃப்என் வெக்டார் ஆமாம் இந்த பாருங்கள் ஓஎன் ஸோ எஃப்என் வெக்டார் நெக்ஸ்ட்டு எஃப்எஸ் வெக்டார் ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஆக்சுவலாக இந்த 2L இன்டு கியூ அப்படிங்கிறது மேக்னெட் டைஃபோல் இதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட் டைஃபோல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் மேக்னெட்டிக் டைஃபோல் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு ஆக்சுவலாக ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் இது கம்பல்சரி நம்ம என்ன செய்யணும் எப்போதுமே இந்த லெசனில் வந்துகிட்டே இருக்கக்கூடியதான் நம்மளுக்கு மேக்னெட்டிக் டைபோல் அப்படின்னா என்ன செய்யணும் தெரிஞ்சு வச்சுக்கணும் மேக்னெட்டிக் டைபோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா த மேக்னெட்டிக் டைபோல் மூவ்மெண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ப்ராடக்ட் ஆஃப் தி போல்ஸ்டன் அண்ட் மேக்னெட்டிக் லென்த் இட் இஸ் கால்ட் இஸ் மேக்னெட்டிக் டைபோல்
அதாவது போல் ஸ்ட்ரென்த்து அண்டு மேக்னெட்டிக் லென்த்து இதுதான் என்னது அப்போ இதுதான் போல் ஸ்ட்ரென்த்து 2L தென் மேக்னெட்டிக் லென்த்து எவ்வளோ இது 2L மேக்னெட்டிக் லென்த்து இது போல் ஸ்ட்ரென்த்து இட் இஸ் கால்ட் இஸ் தென் எலக்ட்ரிக் டைபோல் ஸோ சாரி மேக்னெட்டிக் டைபோல் த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் டிஃபைன்ட் as the product the pole strength and magnetic length it is called is then magnetic dipole. This question is very important. It is same question is unit 1. The torque force is electric field. This question is magnetic field. Another one question form of then electric field. So well prepare to we can do 2 times write the equation. ஒன்றுக்கு மேற்பட்டதில் நம்ம எழுதி பார்த்தா தான் இது என்ன செய்யும் புரியும். ஸோ இதுவும் ஃபஸ்ட் லெசனுக்கு ஓரியன்டட் கொஸ்டின் தான். ஃபஸ்ட் லெசனில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டார்க் ஃபோர்ஸ் இருக்கும், இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் டார்க் ஃபோர்ஸ். ஸோ இது நல்லா என்ன செய்யுங்க ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. இந்த டயக்ராம் இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த 2 ஃபோர்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால அங்கே நெட் ஃபோர்ஸ் வந்து 0வாக இருக்குது. அப்போ நெட் ஃபோர்ஸ் 0வாக இருந்தால் அங்கே த நோ ஹவ் ஒர்க் டன், அங்கே எந்த ஒரு வேலையும் என்ன செய்யாது நடைபெறாது. அப்போ நடைபெறாமல் இருக்கணும்னா அப்போ என்ன தான் நடைபெறணும், அங்கே ஒரு டார்க் ஃபோர்ஸ் வந்து என்ன செய்யணும் கிரியேட் ஆகணும். டார்க் ஃபோர்ஸ் கிரியேட் ஆனால் தான் அங்கே என்ன செய்யும் எனி ஒன் ஒர்க்கு ஏதாவது ஒர்க் என்ன செய்யும் நடைபெறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இருக்குது, இந்த பென் இருக்குது, இந்த பென் இருக்குது, ரெண்டுமே எப்படி இருக்குது நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன செய்யணும் ஃபோர்ஸு. அப்போ ஏதாவது ஒரு வேலை நடக்குமா, ஸோ த நோ ஒர்க் எந்த ஒரு ஒர்க்குமே என்ன செய்யாது நடக்காது. அதான் சொல்கிறோம் த நோ டான்ஸ்லரி மோஷன், எந்த ஒரு டான்ஸ்லரி மோஷன் வந்து இருக்காது. பட் அப்போ இங்கே என்ன தான் நடைபெறணும், இங்கே ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் வந்து என்ன செய்யணும் அப்படி கிரியேட் ஆகும், டார்க் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகணும். அப்படி கிரியேட் ஆனால் தான் இது என்ன செய்யும் ஒர்க் ஏதாவது நடைபெறும். அப்போது ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும்போது எந்த ஒரு ஃபோர்ஸுமே என்ன செய்யாது நடைபெறாது. சரி, ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் இருந்ததுன்னா அங்கே எந்த ஒரு ஒர்க்குமே என்ன செய்யாது நடைபெறாது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அங்கே ஏதாவது ஒரு ஃபோர்ஸை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு விஷயங்களுமே என்ன செய்யணும் அப்படின்னா அந்த மேக்னெட்டை பொறுத்து ஒரு கப்புள்ஸ் வந்து என்ன செய்யணும் உருவாக்கணும். அதுதான் ஆக்சுவலாக கான்ஸ்டியூட்டே என்ன அப்படின்னா இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து என்ன செய்யணும் நம்மளுக்கு ஃபோர்ஸ் இருந்தது அப்படின்னா அங்கே என்ன செய்யணும் நம்மளுக்கு கிரியேட் த கப்புள். ஸோ த 2 pole act as opposite direction, therefore the net force exerted on the magnet is 0, so there is no translatory motion. So these two force constitute a couple. அப்போ என்ன செய்யணும் ஒரு கப்புள் என்ன செய்யணும் உருவாக்கணும். கான்செப்ட் புரிஞ்சா? ஸோ கான்செப்ட் சொல்லுங்க அண்டர்ஸ்டாண்ட் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இங்கேருந்து ஒரு ஃபோர்ஸு நார்த் போல் சவுத் போல் சைடு என்ன செய்யுது ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இங்கே நார்த் போல் சைடு வந்து செய்யுது ஆக்ட் ஆகுது. ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் சைடு இருக்கிறதுனால கண்டிப்பாக அங்கே என்ன செய்யாது எந்த ஒரு ஒர்க்குமே நடைபெறாது. அப்போ என்ன தான் செய்யணும், இந்த ஃபோரில் வந்து ஃபார் மேக்னெட் வந்து என்ன செய்யணும் அப்படியே இந்த ஓங்கிறது என்னது சென்டர் ஆஃப் த ஆரிஜின். அதான் சொல்கிறோம் த மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த நார்த் அண்ட் சவுத் போல் அபவுட் பாயிண்ட் ஓ. இந்த ஓவை பொறுத்து நம்ம என்ன செய்யணும் இந்த என்எஸ்ஐயும் இப்படியே திருப்பணும் நம்மளுக்கு என்ன செய்யும் ஒரு டார்க் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுமா. ஏன் இங்கே பாருங்கள் இது ரெண்டையும் சேர்ந்து அழுத்தப்படும் பொழுது ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இங்கே ஒரு நார்த் ஃபோர்ஸ் இருக்குது, இங்கே சவுத் ஃபோர்ஸ் இருக்குது. இந்த 2 ஃபோர்ஸ் இஸ் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ எந்த ஒரு நடைபெறாது. இது அப்படியே என்ன செய்யணும் கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன செய்யும் 2 கப்புள் உருவாகும். அதான் சொல்கிறோம், அதுதான் கான்ஸ்டியூட்டே. ஸோ அதான் tau equal to BMB sin theta. Very important questions. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.